இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அப்படியே சாப்பிட்றேன். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் யானை நெரிஞ்சல். சரிங்களா? இதை 3ஐயும் எடுத்து நீங்கள் நார்மலாக 300 ml தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது 100 ml சுண்டவரை வெயிட் பண்ணிவிட்டு வடிகட்டி வச்சுட்டு கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்க, அதாவது ரசாயனம் கலக்கப்பட்ட குளிர்பானங்களை எடுத்தால் நிச்சயமாக கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் வரும். தேவையில்லாத செயற்கையான குளிர்பானங்களை 100% இல்லை, 1,00,000% சொல்லுவேன். நீங்க எடுக்கவே கூடாது. பிள்ளைங்களுக்கு கொடுக்கவே கூடாது. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து வணக்கம். நிறைய பேர் இன்னைக்கு டயாலிசிஸ் பண்றீங்க. சரி, டயாலிசிஸ் அவசியமானது, அது உயிர்காக்கும் மருத்துவம் கண்டிப்பாக பண்ணிதாகணும். சின்ன குழந்தைங்களாம் என்னங்க பண்ணுச்சு? இன்றைக்கி ஒரு ஃபோன் கால், பெங்களூர்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. என்னென்னா, ஐயா வாரத்தில் 3 முறை நான் டயாலிசிஸ் பண்ணுறேன் ஐயா, என் உடம்பு ஒன்றுத்தையுமே ஆகலை, எல்லா இடத்துலையும் குத்திட்டாங்க, எல்லா இடத்துலையும் புண்ணு ரணமாயிருச்சு. அந்த 4-5 மணி நேரம் நான் படுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது ஏதோ செத்து உயிர் பிழைச்ச மாதிரி இருக்குய்யா அப்படின்னுலாம் சொன்னாங்க. அதனால் உடம்பெல்லாம் ஒல்லியாகிடுச்சிங்கய்யா, உடம்புல இம்யூனிட்டி பவரே இல்லை, இனி கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு டயாலிசிஸ் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு சொல்கிறாங்க, பயமாக இருக்குன்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மன வருத்தம் என்னென்னா, டயாலிசிஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு கிட்னி ஏன் ஃபெயிலியர் ஆச்சு? இதை பற்றி நான் முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கான ஒரு சில மூலிகைகள் சொல்ல போகிறோம். இந்த மூலிகைகள் நீங்கள் படிப்படியாக எடுக்க வரும்போது படிப்படியாக உங்களுடைய சிறுநீரகம் இயல்பாக படிப்படியாக மெல்ல சரியாகதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம். ஆனால் 1 நாள் 2 நாள் இது குணமாகாது, தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கணும். சரிங்களா? வாங்க தெளிவான வீடியோவை இந்த காணொலியில் பார்க்கலாம். இன்னைக்கு கிட்னி ஃபெயிலியர் ஏன் வருது அப்படின்றத நான் ஒரு மேலோட்டமாக சொல்ல போகிறேங்க. மெயின் காரணம் தலைவலிக்குன்னா டாக்டருடைய ஆலோசனை இல்லாமல், காய்ச்சல்னா டாக்டருடைய ஆலோசனை இல்லாமல் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு வலி மாத்திரைகளை வாங்கி டைரெக்டாக எடுக்கிறது தான். வலி மாத்திரையை எவ்வளோக்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் கிட்னி டேமேஜ் ஆகணும். எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன்னா நான் சீரியஸாக பேசிக்கிறேங்க, உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக தான் பேசிக்கிறேன். இந்த வார்த்தையில் என் மனசு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வர்ற வார்த்தை. எந்த ஆலோசனையும் இல்லாமல் மருந்து மாத்திரைகள், அதுவும் வலி மாத்திரைகளை நிறைய சாப்பிட்டே இருந்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகாமல் என்ன வரும்? இன்னொரு விஷயம், கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த ஃப்ரிட்ஜில் அப்படியே கலர் கலராக கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கும். போன உடனே நல்ல கூலிங்காக கொடுங்க அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறீங்களா? உங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்னி ஃபெயிலியர் வரும். என்ன தம்பி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டு அப்படின்றீங்களா? ஏன்னா இருக்கிற விஷயத்தை நேச்சுரலாக உங்களுக்கு உண்மையாக சொல்லிட்டு வரேன். அதாவது ரசாயனம் கலக்கப்பட்ட குளிர்பானங்களை எடுத்தால் நிச்சயமாக கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் வரும். இயற்கையான பழச்சாறுகளிலிருந்து வரும் சாறுகளை பிழிந்து தங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுத்து வாருங்கள் தான் சொல்கிறேன். உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுங்கன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்காமல் இருந்தானே உங்கள் குழந்தை கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்காமல் இருக்கும். நீங்கள் ஃபோன் உடனே கலராக இருக்க கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து சாப்பிட்டோன்னே ஜீரணமாகணும் குடித்தா குழந்தைங்களும் அப்படி தான் குடிப்பாங்க. ஏங்க புரிஞ்சுங்களா? நான் தொண்டை கிளியாக பேசிட்டுக்கிறேங்க. இது எவ்வளோ பேருக்கு போய் சேருதுன்னு எனக்கு தெரியாது. அதனால் இங்கே பாருங்கள், வலி மாத்திரைகள் போட்டிங்கன்னா கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகள் வரும். கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிங்கன்னா கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி போதை பழக்கங்கள், நிறைய போதைக்கு அடிமையாக வருது, புகைப்பிடிக்கிறது, இப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கும் கிட்னி ஃபெயிலியர் வரும். சரிங்களா? அதே மாதிரி உணவியல் முறை மாறி போச்சு, வாழ்வியல் முறை மாறி போச்சு, தொடர்ந்து ஒரு நோய்க்கு மருந்து தொடர்ந்து பல வருஷங்களை எடுத்துக்கிறவங்களுக்கும் கிட்னி பிரச்சனைகள் வரும். இப்படிப்பட்ட கிட்னி பிரச்சனைகள் வந்துருச்சு, எப்படி சரி பண்ணலாம்? அற்புதமான ஒரு கேள்வி. கிட்னி பிரச்சனை வந்து டயாலிசிஸ் பண்ணிட்டுக்கிறவங்களுக்கு ஒரு உணவு சொல்கிறேன், அந்த உணவை தினமும் கொடுத்துருவாங்க. இப்போது டாக்டர் என்ன பண்ணுவாங்க, உப்பே சாப்பிடக்கூடாது, ஒரு நாளைக்கு 3/4 லிட்டர் தண்ணி தான் குடிக்கணும் அப்படின்றாங்க வைங்களேன். உங்களுடைய EGFR லெவல் 10 இருக்குது, இல்லை 15 இருக்குது வச்சுக்கோங்க. உங்களுடைய யூரியா ஒரு 140 150 இருக்குன்னு வச்சுக்குவோம். உங்களுக்கு கிரேட்டின் ஒரு 8 9 10 இருக்குது வச்சுக்குவோம். உங்களுடைய HB பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 7 8 இல்லை 9 இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்படிப்பட்டவங்க நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரைகளோட டயாலிசிஸோட இல்லை சித்த ஆயுர்வேதால சிறப்பான மருந்துகள், முக்கியமாக சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது. உங்கள் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கோங்க. இப்போ என்னுடைய கையில் இருக்குதான் விஷநாராயண பச்சிலை மூலிகை. விஷநாராயணி பச்சிலை மூலிகைன்னு சொல்லுவாங்க.
இந்த மூலிகையே ஒரு கைப்பிடி, இது எல்லா நர்சரிலையும் கிடைக்கும். பூனை மீசை மூலிகை ஒரு கைப்பிடி, அதுவும் எல்லா நர்சரிலையும் கிடைக்கும். இது என்ன பண்ணுங்க, இதுவும் அதுவும் அதுக்கப்புறம் யானை நெரிஞ்சல், சரிங்களா? இதை மூணையும் எடுத்து நீங்கள் நார்மலாக 300 ml தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது 100 ml சுண்டுற வரை வெயிட் பண்ணிவிட்டு வடிகட்டி வச்சுட்டு, கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்க காலையில் 50 ml, சாயந்தரம் 50 ml கொஞ்சம் கொஞ்சமாக உமிழ்நீரோடு கலந்து குடிக்கணும். குடிச்சிட்டு வந்தீங்கன்னா மிக அற்புதமாக வேலை செய்யும். அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் குடிக்கிற 3/4 லிட்டர் தண்ணியோடு தான் இது அடங்கணும். எக்ஸ்ட்ரா நீங்கள் தண்ணி குடிச்சிடவே கூடாது. உப்பு சார்ந்த எந்த உணவும் எடுத்துக்கக்கூடாது, சரிங்களா? இது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் சொரக்காய், நாட்டு சொரக்காய் எங்கே போடுறது தம்பி? நாட்டு சொரக்காய் எல்லா காய்கறிலையும் கிடைக்கும். நீங்கள் கேட்டு வச்சிங்கனாக்கா, சொல்லி வச்சிங்கன்னா அவங்க கேட்டு வாங்கிட்டு வருவாங்க. நீங்களும் கேட்டு வாங்கிக்கோங்க. காலையில் 200 கிராம் நாட்டு சொரக்காய், அதே மாதிரி ஈவினிங் 200 கிராம் நாட்டு சுரக்காய், சரிங்களா? 200 கிராம் தினமும் சாப்பிட்டு வாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னாக்க கிட்னி சார்ந்த பிரச்சனை சரி பண்ணக்கூடிய மூலிகைகள் நிறையா இருக்குது. உங்களுக்கு கிடைச்சாக்க சிறுநெரிஞ்சல் எடுக்கலாம், யானை நெரிஞ்சல் எடுக்கலாம், செப்பு நெரிஞ்சல் எடுக்கலாம். இந்த கிட்னி சுருங்கி போகிறதுக்குள்ள செப்பு நெரிஞ்சல் சிறப்பாக வேலை செய்யும். இதெல்லாம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா மிக அற்புதமாக வேலை செய்யும். இதோடு சேர்த்து டாக்டர் கொடுக்குற மருந்துகள், மாத்திரைகள், டயாலிசிஸ் எல்லாமே பண்ணோம். சித்த மருத்துவத்தில் குறிப்பாக மிக சிறப்பான சிகிச்சைகள் இருக்குது. போன உடனே காய்ச்சலுக்கு தலைவலிக்கு ஊசி போடுற மாதிரி உடனே ரெடி ஆகணும்லாம் நினைக்காதீங்க. டயாலிசிஸ் பண்ணுறவங்க படிப்படியாக குணமாகும். வெயிட் பண்ணி சித்தாவில் கம்பல்சரி ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக குணமாகும். 94 வயசு பாட்டி அம்மாவுக்கு கிட்னி ஃபெயிலியர் இருந்துச்சு, ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனை இருந்துச்சு, பிபி இருந்துச்சு, சுகர் இருந்துச்சு. இது எல்லாமே சரியானதுக்கான பிஃபோர் ஆஃப்டர் வீடியோ நம்ம போட்டிருப்போம். தேவைப்படுறவங்க அதை போய் பாருங்கள். அதனால இங்கே பாருங்கள், கிட்னி ஃபெயிலியரா இனி பயப்படவே வேண்டாம். ஒரு வேளை கிட்னி ஃபெயிலியர் வந்துடக்கூடாது, அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, அவங்க போதுமான அளவு தண்ணி குடிக்கணும். இப்போ 1 kg வெயிட் இருக்கீங்கன்னா 50 ml தண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ குடிக்கணும்னு. அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி எடுக்கிறது ரொம்ப ஆரோக்கியமானது. அதுவும் தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிக்கணும், சரிங்களா? அதே மாதிரி வலி மாத்திரைகள் மருத்துவ ஆலோசனை இல்லாமல் சாப்பிடவே கூடாது. தேவையில்லாத செயற்கையான குளிர்பானங்களை 100% இல்லை, 1,00,000% சொல்லுவேன், நீங்கள் எடுக்கவே கூடாது. பிள்ளைங்களுக்கு கொடுக்கவே கூடாது. இயற்கையாக இருக்கிற பழச்சாறுகளை எடுத்து பிள்ளைங்களுக்கு பிழிச்சு கொடுங்க. பிழிஞ்சு அதில் வேணுமா நாட்டு சக்கரை போட்டு இன்னும் இனிப்புக்கு நீங்கள் சேர்த்து கொடுங்க. குழந்தைங்களுக்கும் கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு குடிக்க ஆரம்பிங்க, சரிங்களா? அதே மாதிரி வாரத்தில் 2 முறை எல்லார் வீட்லேயும் சொரக்காய் கூட்டு, சொரக்காய் பொரியல், சொரக்காய் சாம்பார் கம்பல்சரி செஞ்சு சாப்பிட்டு வாங்க. இப்படியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் வராமல் தடுத்துக்கலாம். உங்கள் அதோடு சேர்த்து கிட்னி ஃபெயிலியர் வரக்கூடாது. கிட்னி ஃபெயிலியர் மட்டும் இல்லைங்க, ஏன்னா எனக்கு எந்த நோய் வந்துடக்கூடாதுங்க அப்படின்னா, எந்த நோய் வரக்கூடாதா? அப்போது உங்கள் உணவியல் முறை மாற்றுங்க, வாழ்வியல் முறை மாற்றுங்க. உங்களுடைய சாப்பாட்டில் பேலன்ஸ் டயட், சரிவிகித உணவை எடுத்துக்கோங்க. சரிவிகித உணவு என்னென்ன அப்படின்றது நிறைய வீடியோகள் போட்டிருக்கேன், அதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கிட்னி சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க நீங்கள் கசாயம் வச்சு குடிங்க. இது எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால நான் அப்படியே சாப்பிட்றேன். கிட்னி ஃபெயிலியரே வரக்கூடாதுனாலையும் மாதத்துக்கு 2 முறை 3 முறை 4 முறை இதில் சூப் வச்சு, இந்த கீரை, அப்புறம் மூக்கரட்டு கீரை, பூனைமீசை கீரை, இது மாதிரி நிறைய கீரைகள் இருக்குங்க. இதெல்லாம் வச்சு அதெல்லாம் முருங்கைக்கீரை இதெல்லாம் போட்டு சூப் வச்சு குடிக்கலாம், சரிங்களா? இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அப்படியே சாப்பிட்றேன். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஐயோ, நீ மனுஷனா மாட எனக்கு கேட்குறீங்களா? மூலிகைங்க எனக்கு இப்போ தேவை. ஏன்னா ஃபுல்லாக வெயில், தண்ணி கம்மியாக இருக்குது, அதனால் இது எடுத்துக்கிறேன். இது என்ன சுவையில் இருக்குன்னா, நிறைய துவர்ப்பு. அப்பா, இப்போ நல்லா குளிர்ச்சா உள்ள போகுது. அதுக்கப்புறம் லைட்டாக கசப்பு, அவ்வளோதாங்க. நல்லா இருக்கு. நானும் பச்சை சாப்பிட்ற எனக்கு பிடிக்கும். ஆனால் நீங்கள் எல்லாருமே கசாயம் வச்சு சாப்பிடுங்க. அதனால் இனிமேல் கிட்னி ஃபெயிலியரா பயப்பட வேண்டாம். இருக்கவே இருக்குது இயற்கையான மூலிகைகள் எடுத்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. மீண்டும் இன்னொரு அறிவான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம்.